வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக ஆரோக்கியம் நம் கையில் அப்படிங்கிற தலைப்பில் நாம் அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த உடற்பயிற்சி அந்த நிகழ்வுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இப்போல்லாம் மக்கள்கிட்ட பார்த்தோன்னா உடல் நலம் பற்றின விழிப்புணர்வு அதிகமாகவே இருக்குது. தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். பீச்சில் எங்கே பார்த்தாலும் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பூங்காவில் பார்க்குறோம், ரோட்டில் பார்க்குறோம், வீட்டு மாடியில் பார்க்குறோம். எல்லா இடங்கள்லையும் மக்கள் இப்போ பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நாம் பரவலாக பார்க்க முடியுது. வாக்கிங் போகிற மக்கள் நம்ம எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம். அது ஒரு வகையாக அவங்க அந்த பயிற்சியை பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோல் ஜிம்முக்கு கிளம்பி போய் பயிற்சி பண்ணக்கூடிய மக்களையும் நாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி அவரவர்களுக்கு எந்த வகையில் தெரியுமோ அந்த வகையில் அவங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியாக நம்முடைய மனவளக்கலை. இங்கே நமக்கு உடலுக்கு மட்டுமல்லாமல் உயிருக்கு, மனசுக்கு, குணத்துக்கு மேன்மை தரக்கூடிய பல பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நாம் பண்ணுறோம், இந்த உடலை பாதுகாக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? முதலாவது காரணம் நாம் ஆரோக்கியமாக இருக்கணும். நாம் நலமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நாம் உதவ முடியும் அப்படின்னு சாமிஜி நமக்கு நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த சமுதாயத்தில் நாம் கண்டிப்பாக எந்த வகையிலையாவது யாருக்காவது உதவி செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கோம். கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவு உதவி செய்யலாம். அது நம்முடைய கடமையாக இருக்குது அப்படின்னும் சாமிஜி சொல்லியிருக்காங்க. இப்போது எல்லாராலையும் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சேவை பண்ண முடியுமா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். ஒரு சிறிய இது சமீபத்தில் படித்தேன் நான். ஒரு பெரிய எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீர் அப்படின்னு அவருடைய பேர், கேரளாக்காரர். இது அவரே தன்னை பற்றி எழுதுனது இந்த சம்பவம். அவர் பெரிய மகாராஜா போல் வாழ்வாராம். அவ்வளவு பெரிய வசதியானவராம். அப்போ ஒரு நாள் அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. பயங்கரமாக பசிச்சிருக்கு. சரி, பசிக்குது, நம்ம எங்கேயாவது வெளியிலையாவது பக்கத்தில் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் போயிருக்காரு. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டார். ஒரு ஹோட்டலுக்கு போன உடனே சரி நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போய் எழுத்த தொடரலான்ட்டு ஒரு மசால் தோசை வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக அவருடைய பாக்கெட்டில் பார்த்துருக்காரு. பர்ஸை காணும். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து வரும்போது பர்ஸை அவர் எடுத்துகிட்டு தான் வந்தார். அந்த பர்ஸு அந்த சமயம் இல்லை. போய் சரி பர்ஸை தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலில் பார்த்துடுறாரு ஓனரு. என்னப்பா பணத்தை ஒழுங்காக கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே இவர் நான் பர்ஸை எடுத்துகிட்டு வந்தேன், மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இவரோ பெரிய கோடீஸ்வரர், அவ்வளோ பெரிய மகாராஜா மாதிரி இருக்கக்கூடியவர். அந்த மசால் தோசையோட ரேட்டு அப்போ வெறும் 2 ரூபா தான். அந்த 2 ரூபா அவர் கையில் இல்லாமல் இந்த சமுதாயம் அவரை நம்பலை. அப்போது அந்த ஹோட்டல் முதலாளி சொல்கிறாரு, இப்படி எத்தனை பேருப்பா கிளம்பி வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு நாள் விடிஞ்சு எத்தனை பார்க்குறோம், ட்ரெஸ்ஸை கழட்டி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே இவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. சரின்ட்டு மேல் சட்டையை கழட்டி கொடுத்துட்றாரு. அப்போது எல்லாத்தையும் கழட்டி வை, கீழே உள்ள ட்ரெஸ்ஸையும் கழட்டி வைன்னு சொல்லி அந்த ஹோட்டல் முதலாளி சொல்கிறாரு. எந்த வேலையாக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அப்போ திரும்பி பார்க்குறாரு. 70-80 பேர் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் அரை நிர்வாணமாக நிற்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் கீழே உள்ள ட்ரெஸ்ஸையும் கழட்டு, வேட்டியை கழட்டு அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் சொல்கிறாரு அந்த ஓனர்.
இவருக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒரு அசிங்கமாக இருக்குது. சரி கழட்ட போகிறாரு. அந்த சமயத்தில் ஒரு அழுக்கு வெட்டியோட ஒருத்தன் ஓடி வந்து அவுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். ஓடி வந்து இந்தாப்பா உன்னோட 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட ஹோட்டலில் கொடுத்துட்றான். கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரை வெளியில் கூப்பிட்டு வந்துடுறான். வெளியில் வந்து அவர் சொல்கிறான், அந்த திருடன் அவன் அந்த ஓடி வந்து பண உதவி பண்ணவன் சொல்கிறான், ஏன் சாமி பார்த்து வரக்கூடாதா, திருட்டு பசங்க ஊரு சாமி, ஜாக்கிரதையாக இருக்க வேணாமா, நீயே இப்படியா பணத்தை பறி கொடுப்ப அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அவருக்கோ வந்து ட்ரெஸ் எல்லாம் திரும்ப வாங்கி போட்டுட்டு அந்த அவமானத்திலேருந்து இந்த ஒரு ஏழை வந்து நம்மளை வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கானே, அப்படி காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கானேங்கிற ஒரு இதில் அவர் உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறாரு. அப்போ அவன் கேட்குறான், இந்த மாதிரி இப்படியா பறி கொடுப்ப காசை, திருட்டு பசங்க ஊர், நீ ஜாக்கிரதையாக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அவன் லுங்கியை காட்டி லுங்கிக்குள்ளே மடித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே ஒரு 20 பர்ஸ் இருக்குமா, அதை காமிக்கிறான். காமிச்சு இதில் எது உன்னோட பர்ஸு, உன்னோட பர்ஸு இருந்தால் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவருக்கு அப்புறம்தான் தெரியுது இவருடைய பர்ஸை அடித்தவனே அவன்தான் அப்படின்னு. இப்போது அதில் தன்னோட பர்ஸு இருந்துச்சு, இருந்தாலும் கூட எடுக்க தோணாமல் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்தார். இப்போது ஒரு சாதாரண ஒரு திருடன் இருக்கிறான், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையும் ஒரு சேவை செய்கிற மனப்பான்மையும் கூட நமக்கு இருக்கணும் இல்லையா. அப்போது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். சாமிஜி தவம் முடித்தோடனே சொல்லக்கூடிய தன் வாழ்த்தில் கூட, அதாவது சங்கல்பம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கூட உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வோம்னு சொல்லும்போதே முதலாவது அதில் உடல் நலத்தை தான் சொல்கிறாங்க. இந்த உடலானது பஞ்சபூதங்களின் கூட்டு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அந்த பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் தான் நம்முடைய உடலாக மாறி வந்திருக்கு, நம்மளாக மாறி வந்திருக்கோம். அந்த பஞ்சபூதங்களை மண்ணுன்னு சொல்லக்கூடிய நிலம் தான் நம்முடைய பரு உடலாக இருக்குது, விண்ணுன்னு சொல்லக்கூடியது தான் நம்முடைய உயிராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல் அந்த உடலும் உயிரும் ஒத்து இருக்கணும்னா அந்த இடையில் ஓடக்கூடிய அந்த 3 ஓட்டங்களாகிய வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், ரத்த ஓட்டம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இது நல்லா நடக்கணும். அப்போ இந்த நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 ஓட்டமும் நம்ம உடலில் சரிசமமான விகிதத்தில் ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ இந்த 5 பூதங்களும் சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் மனிதனும் இருக்கிறான். அது சரியாக இருக்கணும், ஒரு ஏற்றத்தாழ்வோ ஒரு தடையோ தேக்கமோ இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம உடற்பயிற்சி பண்ணுறோம். மனிதர்கள் மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா 5 அறிவு உள்ள உயிரினங்கள் கூட பயிற்சி தான் பண்ணுது. நம்ம காலையில் நம்ம எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா பறவைகள்லாம் கூட்டை விட்டு கிளம்பும்போது ரெக்கையெல்லாம் படபடன்னு அடித்து நீவி விட்டு எல்லாம் பண்ணி ஒரு எண்ணெய் பசை அதில் இருக்கும்னு சொல்லுவாங்க ரெக்கையில், அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது பறந்து போய் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்குது. கோழி கூட நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், அடகாக்க வச்சுருப்போம். அது 20 நாள் 21 நாளைக்கு மேலே அடையில் ஒரு தவம் மாதிரி இருந்து தன்னோட குஞ்சை பொறிக்கிறதுக்கு உட்காந்துருக்கும். ஒரு நாள் ஒரு முறை தான் அது வெளியில் போய் உணவு தேடிட்டு வரும், நம்ம பார்த்துருக்கோம். அப்படி அது உணவு தேடுறதுக்கு வெளியேறி போகும்போது கூட பார்த்தோன்னா படப்படப்படன்ட்டு அதனுடைய ரெக்கையை அடித்து ஓடி அந்த உடலை வந்து தயார்படுத்திக்கிட்டு போய் சிலுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் அது அந்த உணவையே வந்து எடுத்துகிட்டு திருப்பி வந்து அடையில் உட்காரும். அதுபோல் நாயெல்லாம் பார்த்தோன்னா 4 காலையும் நல்லா முன்னாடி 2 கால் பின்னாடி 2 கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது போகிறத நம்ம பார்க்குறோம். மாடுகள் வளர்க்குறவங்க, ஆடு வளர்க்குறவங்கலாம் அவங்களுடைய வீட்டில் வந்து பார்த்துருப்போம். அப்போ அந்த 5 அறிவு விலங்கினங்கள் கூட, உயிரினங்கள் கூட பயிற்சி பண்ணுது அப்படின்னா நாம் தான் பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு நம்மளை சொல்ல வேண்டியிருக்கு. அதற்கு மேலாக வந்து பார்த்தோன்னா தியானத்தில் அசையாமல் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு உடல் ஒத்துழைக்கணும் இல்லையா, அதுக்கும் நம்ம பயிற்சி பண்ணணும். அப்போ ஆன்மீகத்தில் நம்ம உயரணும் அப்படின்னாலும் நம்ம உடலுக்கு நல்ல முறையில் இருக்கிறதுக்காக நம்ம பயிற்சி பண்ணணும். இப்படி பல வகையிலையும் நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு வந்து சாமிஜி நமக்கு ஒரு முறையாக அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 வகையான பயிற்சிகள் இருக்குது. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு திசைனார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், மசாஜ், அக்கு ப்ரெஷர்,
ரிலாக்ஸேஷன். இந்த 9 விதமான பயிற்சிகள் நம்மகிட்ட இருக்குது. நம்ம நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த பயிற்சிகள் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு பயிற்சிகளையும் 7 நிலைகள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் முதலாவது பயிற்சியாகிய கைப்பயிற்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கைப்பயிற்சியில் மொத்தம் 7 நிலைகள் இருக்குது. முதலாவது நிலையில் பார்த்தோன்னா கைகளை நம்ம மேலே தூக்குறோம் இல்லையா, மேலே தூக்கி 4 மூச்சு, அப்புறம் கீழே போட்டு 2 மூச்சு நம்ம விடுறோம். இதுக்கு சாமிஜி எவ்வளோ ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு அது நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தெரியும். சாதாரணமாக நம்ம கையை கீழே போட்டு தான் நிற்போம். அப்போ நமக்கு புவியீர்ப்பு விசையின் காரணமாக நம்ம ரத்த ஓட்டம் கீழ் நோக்கி விரல்கள் வரைக்கும் நல்லா இயல்பாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் நம்முடைய ஷோல்டர் பகுதியில் அந்த ஓட்டங்கள் கொஞ்சம் அந்த அளவு கிடைக்காது. அப்போது அந்த கைகளை தூக்கி நமக்கு 4 தடவை மூச்சு விட சொல்லும்போது நம்ம விரல்கள்லேருந்து நம்ம நினைவையும் ஷோல்டர் வரைக்கும் சேர்த்தே நம்ம கொண்டு வர்றோம். இப்போ அந்த மாதிரி 4 தடவை கொடுக்கும்போது அந்த தோள்பட்டைக்கு 4 மூச்சு கொடுக்குற வரைக்கும் ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்குது. அப்புறம் திருப்பி கீழே போட்ட அப்புறம் 2 மூச்சு நம்ம விட்டால் போதும் அப்படின்னு இயல்பாக நம்ம இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மேலே 4 மூச்சு விடும்போது நம்ம ஷோல்டருக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்குது. இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கையை தூக்கவோ சுழட்டவோ முடியாமல் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். காரணம் என்னென்னா அந்த தோள்பட்டை பகுதிக்கு நல்லதொரு ரத்த ஓட்டம் கிடைக்காதனால அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மனவளக்கலை மன்ற பயிற்சிகளை நம்ம நிறைய இடங்களில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒருத்தங்க எங்கள்கிட்ட ஏற்கனவே வந்தபோது ஆரம்பத்தில் அந்த கையை என்னால் தூக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. இப்போ ஒரு அம்மா அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு போய் தவ மையத்தில் பயிற்சி கொடுத்தோம். அந்த பயிற்சிகள்லாம் செய்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க கை நல்லா சுத்தம் வந்தது. நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் மேலே பின்னாடி எல்லாமே கொண்டு போனாங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, எனக்கு கை நல்லா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அளவுக்கு நம்முடைய கைப்பயிற்சியின் காரணமாக அந்த ஷோல்டர்களில் ரத்த ஓட்டம் நம்ம ஏன்னா பயிற்சி கொடுக்காதால அங்கே ரத்த ஓட்டம் இல்லாமல் ஒரு இறுக்கமான நிலையில் இருக்குது. அது நல்ல முறையில் அவங்களுக்கு ஆயிடுது. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு கைப்பயிற்சி பண்ணும்போது நம்முடைய கைகள் நல்ல நிலைமையில் வர்றது அவங்க பண்ணிக்கிட்டு வரும்போதே கவனிச்சிடுறாங்க. நம்மகிட்ட அந்த ரிசல்ட் அவங்க சொல்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக நம்ம யோகா டே கொண்டாடணும் இல்லையா, அப்படி யோகா டே கொண்டாடும்போது நாங்கள் ஒரு கோர்ட்டில் போய் பயிற்சி கொடுத்தோம். ஜட்ஜுகளுக்கு, வக்கீல்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். ஆரம்பத்தில் பார்த்தோன்னா நாங்கள் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்க வரோம்னு சொன்னபோது அவங்க ரொம்ப பெரிய விருப்பம் ஒன்றும் காட்டிக்கலை. இது நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர், அதனால யாராவது இருக்கிறவங்க செய்து காமிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் இல்லை நான் அங்கே இங்கேருந்தே வரட்டும், இவங்களே முறையாக சொல்லி காட்டட்டும்னு சொல்லும்போது நாங்கள் போய் சில பேர் போய் செஞ்சு அவங்களையும் செய்ய வச்சோம். அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு அதுக்கு நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு மணி நேரம் அவ்வளோதான் அந்த டேயில் ஒதுக்குவாங்க. எல்லா இடங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லா பயிற்சியும் அந்த ஒரு நாளில் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த 1 மணி நேரம் நம்ம கொடுத்த பயிற்சிகள்லேயே அவங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஆர்வம் அந்த ஜட்ஜு அனுபவ உரை சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க அவரும் சொல்கிறாரு, பயிற்சி எடுத்துக்கிட்டவங்களும் சொல்கிறாங்க, இந்த கையை நாங்கள் முன்னாடி தூக்கி பின்பக்கமாக கொண்டு சுழட்டும் போது தான் எங்களால் அது முடியலை. நம்ம கையை இந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு நம்மளுடைய விருப்பம் போல் நம்ம கையை அசைக்க முடியலைங்கிறது எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ நம்ம பயிற்சிகள்லாம் கொடுத்தா தான் நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சமயம் பார்த்து சொல்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கைப்பயிற்சியில் நமக்கு நிறையா நன்மைகள் நடக்கிறது நம்ம பார்க்கலாம். நான் கைப்பயிற்சின்னு தான் சாமிஜி சொல்லியிருப்பாங்க. நான் கைப்பயிற்சியில் நம்ம 7 நிலை பண்ணுறோம். முன்னாடி கையை சுற்றுறோம், பின்னாடி சுற்றுறோம், சைடில் திரும்புகிறோம், இதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக கை விரல்கள் 5ஐயும் குவிச்சு வச்சுக்கிறோம். அந்த பஞ்சபூதங்களும் நம்ம விரல்களில் இருக்குதுன்னு நமக்கு படிச்சிருக்கோம். அப்போ அந்த பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்து குவிஞ்ச நிலையில் வச்சு பண்ணும்போது உடலுக்கு பூதங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலும் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அந்த சுழற்சிகள் எல்லாம் கொடுக்க நம்ம கை நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக எந்த பக்கம் வேணாலும் சுற்றக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு
அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்குது. அதுபோல் 6வது ஸ்டெப் வரைக்கும் நம்ம சுற்றி இடுப்பு வளைச்சி 6வது இதில் செய்கிறோம். அப்போ இடுப்புக்கும் நமக்கு ஒரு நல்ல பயிற்சி கிடைக்குது. 7வது நிலையில் நம்ம ஆஃப் சிட்டிங்கில் உட்காந்துட்டு முட்டி சுழற்சி பண்ணும்போது முட்டிகளுக்கும் நல்லதொரு பயிற்சி கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே கைப்பயிற்சியாக இருந்தாலும் கூட மூச்சோடு சேர்ந்து தான் நம்ம செய்கிறோம். அப்போ நம்முடைய மூச்சு சம்பந்தமான, நுரையீரல் சம்பந்தமான, உள்ளே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சேர்ந்து தான் அதில் குணமாகுது. இப்படி பல விஷயங்கள் இந்த கைப்பயிற்சியில் மட்டுமே குணமாகுதுங்கிறத நம்ம செய்து அனுபவித்து அதனுடைய பலன் அடைஞ்சவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். இதற்கு மேலாக நம்ம கைகளை உயர்த்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கூட ஒரு இதில் நான் படிச்சிருக்கேன். அதாவது ஜீரண சக்தி நமக்கு நல்லா அதிகமாகுமா. கையை உயர்த்தும் போது அந்த வயிறு எல்லாமே ஒரு இழுத்து வருது இல்லையா, அப்போ ஜீரண சக்தியே அதிகமாகுமா. கேஸ் ட்ரபிள்லாம் நமக்கு சரியாகுமா. கையை மேலே தூக்குறது, கீழே இறக்குறது, முதலாவது உடலுக்கு ஒரு அசைவு கொடுக்குறோம். அசையாமல் நம்ம 1 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு அடிக்கடி வலி வர்றது நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அப்போ இந்த சுழற்சிகள் எல்லாமே கொடுக்கும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய வாயு தொல்லை கூட நீங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முதுகு தண்டை நம்ம நேராக வச்சு சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கூட கொஞ்சம் வளைஞ்சி தான் நம்ம உட்காந்து பழகியிருக்கோம். அப்போ அந்த முதுகுத்தண்டை நேராக நின்று நம்ம பண்ணும்போது முதுகுத்தண்டுக்கும் நல்லதொரு பலன் கிடைக்குது. வளையக்கூடிய தன்மையும் அந்த முதுகுத்தண்டுக்கு கிடைக்குது. இதுக்கு மேலாக பார்த்தோன்னா வயசானதன் காரணமாக நம்முடைய உள்ளுறுப்புகள் சரியான இடத்துல இருக்காமல் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். அந்த மாதிரி இல்லாமல் சரியாக இருக்கிறதுக்கும் இந்த கைப்பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம உடலுக்கு முக்கியமாக ஒரு சரியான ஒரு வடிவம், ஒரு அழகு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம் இல்லையா, அது கிடைக்கிறதுக்கும் நமக்கு கைப்பயிற்சி உதவியாக இருக்குது. இப்படி வெறும் கைப்பயிற்சிங்கிறது நம்ம கைகளுக்கு மட்டும் பலன் கொடுக்காம நம்மளுடைய அத்தனை உறுப்புகளுக்கும் அது பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. சாமிஜி ஒரு பயிற்சிகளையும் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி தன்னையே ஒரு பயிற்சி கூடமாக தன்னுடைய உடலையே பயன்படுத்தி செய்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அரிய பொக்கிஷமான அந்த பயிற்சிகளை நம்ம தினமுமே செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு எண்ணத்தில் இந்த பயிற்சிகளை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து இதை நம்ம இன்றைக்கி முதலாவதாக கைப்பயிற்சி பார்த்துருக்கோம். நம்ம செய்யக்கூடிய அத்தனை பயிற்சிகளின் மேன்மையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடலுடைய மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தொடர்ச்சியாக இதில் ஈடுபடுத்தி சிறப்பான முறையில் வாழ்வோம் என்று சொல்லி இதனுடைய அடுத்த பகுதியை அடுத்த ஒரு நிகழ்வில் பார்க்கலாம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஆசானுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.